நானும் எவ்வளவோ சொல்றேன். எங்க ஐயா முத்துராமலிங்கத்தவர் சொல்றாங்க, டே ஓட்டுக்கு காசு கொடுக்கிறவன் பாவி, அதை வாங்கி கொண்டு ஓட்டு போடுகிறவன் தேச துரோகி என்று சொல்றாங்க. இந்த தேச துரோகத்தை நீங்க செய்ய போறீங்களா? அந்த பாவிகள்ட்ட இருந்து காசை வாங்கிட்டு தேச துரோகத்தை செய்ய போறீங்களான்னு கேட்டேன். ஆமான்னு செஞ்சுட்டாங்க. அண்ணல் அம்பேத்கர் சொல்றார், மதிப்புமிக்க நம்ம உரிமையை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது என்பது அவமானகரமானது என்கிறது. அப்படி மதிப்புமிக்க நமது வாக்கை சில ரொட்டி துண்டு 500 1000 அது போட்டாச்சு. அதுல தர்ம சிந்தனை என் மக்களுக்கு, நியாய உணர்வு. எப்படி? எத்தனை ஓட்டுப்பா? 5. யாருப்பா போட்டியா? அவனுக்கு 3 இவனுக்கு 2. கட்சி கொள்கை ஒரு இளவு கர்மாந்திரம் கிடையாது. ஏப்பானா அவன் ஓட்டுக்கு 300 ரூபா வச்சு கொடுத்துட்டான்ப்பா இலக்காரன். இவன் இந்த சூரியங்காரன் 2 வச்சு கொடுத்துட்டான்ப்பா. 2000 கொடுத்தவனுக்கு 2, 3000 கொடுத்தவனுக்கு 3பா. நல்லவங்க நடு ரோட்ல நில்லுங்கப்பா. நீங்க நாங்க திருவோடு ஏந்தி தெருவோடு போறோம்ப்பா. வேற என்னப்பா? இது ஒரு கொடுமை. நோட்டை வாங்கிக்கிட்டு வரிசையில் நின்று ஓட்ட போடுவது அரசியல். உலகெங்கும் அடிமைப்பட்டவன் உரிமையை மிக்க அரசியல் செஞ்சான். இங்க உரிமையோடு வாழ்ந்தவன், பெருமையோடு வாழ்ந்தவன் அதையெல்லாம் இழந்த அடிமைப்படுவதற்கு அரசியல் செஞ்சு கொண்டிருக்கான். இதுதான் கொடுமை. இதை மாற்ற வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் நினைக்கிறான். என் தம்பி இமாயின் சொன்னா பாருங்க, நான் விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன், ரொம்ப பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கான் சீமா அப்படி ஆர்வத்தில் தான் பேசுறேன். சத்தியம் பேசுறேன். நாங்கள் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்க போகுதுன்னவனே படக விட்டுருக்கான் சிங்கள. யாராவது தாள் வச்சிருந்தா எழுதி வச்சுக்கிறோங்க. நாங்க சொன்னது நடக்கும், நடத்தி காட்டுவோம். ஒரு மீனவனை தொட மாட்டான். அவன் என்ன நினைப்பான், இப்பத்தான் நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்தவன் ஆட்சிக்கு வந்திருக்கான், சங்க அறுத்துருவான். என்ன செய்வான்? சங்க அறுத்துருவான்னு அவனுக்கு தெரியும். எந்த நிலைக்கும் போவேன், எந்த நிலைக்கும் போவேன். என் மண்ணின் மக்களின் நலனை காக்கிறதுக்கு என்ன விலையும் கொடுத்து நிற்பேன். ஏன்? எங்களை வளர்த்த தலைவன், எங்களை உருவாக்கிய தலைவன் அப்படிப்பட்டவன். எல்லாம் கொஞ்சிக்கணும்.